வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பிஆர்எஸ் அதாவது பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒரு கம்பெனிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம்லேயோ கேஷ் புக்கில் பேங்க் காலம்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன? செக் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, இல்லாட்டி பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, இல்லை கேஷை பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கேஷ் புக்கில் பேங்க் காலம்னு ஒரு செப்பரேட் காலமில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே பேங்க் பாஸ்புக். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேங்க் பாஸ்புக் இருக்கும். ஸோ இது வந்து காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் புக்ஸ் ஆஃப் பேங்க். ஸோ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்னா பேங்க்கோட கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். பேங்க்கோட கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்னா அதான் இந்த கம்பெனியில் ஏதாவது பிஸ்னஸ் இல்லை எனி பர்சன் இவங்களோட இந்த கஸ்டமர்ஸோட பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் பேங்க் பாஸ்புக். ஸோ ஜென்ரலாக இந்த கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ கேஷ் புக் அது வந்து ஒரு கேஷியரோ இல்லை அக்கௌண்டண்ட்டோ மெயின்டைன் பண்ணுவாங்க. பாஸ்புக்கை வந்து பேங்கர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட் ஆஃப் கேஷ், ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணும்போது அந்த கேஷ் புக்கில் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அண்ட் பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வித்ட்ராவல், ஒரு கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அண்ட் பாஸ்புக்கில் வந்து டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு கேஷ் புக்குக்கு வந்து எந்த கேஷியரோட சிக்னேச்சர் தேவையில்லை, எந்த அக்கௌண்டண்ட்டோட சிக்னேச்சரும் தேவையில்லை, ஜஸ்ட் பேலன்ஸ் அரைவ் பண்ணால் போதும். ஆனால் ஒரு பாஸ்புக்கில் வந்து அந்த பேங்கரோட சிக்னேச்சரோ இல்லை அந்த பேங்க்கோட அஃபிஷியல் சீலோ கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இதுதான் ஜென்ரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கேஷ் புக் அண்ட் த பாஸ்புக். இப்போ வந்து பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது பிஆர்எஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸும் பாஸ்புக்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருந்தே ஆகணும். ஆனால் கேஷ் புக்கு கேஷியர் மெயின்டைன் பண்ணுறாங்க, பாஸ்புக்கை பேங்கர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு புக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் தான் மெயின்டைன் பண்ணுறதால இந்த ரெண்டு கேஷ் புக் இருக்கிற பேலன்ஸும் பாஸ்புக் இருக்கிற பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்காது, எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதை ஈக்குவலாக இருக்கிறதுக்காக தான் இந்த பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பிஆர்எஸை பார்க்கலாம். பிஆர்எஸ் a list of various items which cause difference in bank balance as per passbook and cash book. ஸோ பிஆர்எஸ்னால் ஒரு லிஸ்ட்டு என்னென்ன இந்த டிஃப்ரென்ஸ்க்கு உண்டான என்னென்ன காரணம், என்னென்ன ஐட்டம்ஸ் எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குற பேர் தான் பிஆர்எஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீட் ஆஃப் பிஆர்எஸ். ஸோ ஏன் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு ஃபைண்ட் த எரர் இன் கேஷ் புக் அதான் பேங்க் காலம். ஸோ கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலமில் ஏதாவது கேஷியர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் வந்திருக்கா, ஏதாவது எரர் வந்திருக்கா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிவெண்ட் ஃப்ராட் ஆர் மாரல் செக் ஆன் கேஷியர். ஸோ எதாவது ஃப்ராடு அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம். கேஷியரையோ இல்லை அக்கௌண்டண்ட்டையோ மாரல் செக், ஸோ அவங்கள நல்லா செக் பண்ணலாம், அவங்க ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணுறாங்களா, ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ புக்ஸ். ஸோ டூ புக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கேஷ் புக் அண்ட் பாஸ்புக். ஸோ அந்த பேங்க் பேலன்ஸோட கேஷ் புக்லேயும் இந்த பாஸ்புக்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, ஏன் டிஃப்ரென்ஸ் வருது, ஏன் டீவியேட் ஆகுது, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து காசஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் பார்க்கலாம். ஸோ கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், செக் பெய்ட் இன் டு பேங்க் பட் நாட் எட் கலெக்டட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் இல்லை யாரோ தேர்ட் பார்ட்டி நமக்கு செக் தராங்க, கேஷ் வேலை நமக்கு செக் தராங்க, நம்ம செக் ரிசீவ் பண்ணிட்டு பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணுறோம், இது அக்கௌண்ட்டில் பேங்க்கிட்ட சொல்கிறோம் இது என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுங்கன்னு. ஸோ அந்த பேங்க்காரங்க வந்து இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டே பண்ணலை. ஸோ அதுக்கு பேர் தான் செக் பெய்ட் இன் டு பேங்க் பட் நாட் எட் கலெக்டட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ நாம் ஒரு சப்ளையருக்கோ இல்லை ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கோ நம்ம செக் தரோம், கேஷுவலாக நம்ம ஒரு செக் தரோம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியோ அந்த சப்ளையரோ இன்னும் பேமெண்ட்டுக்காக பேங்க்குக்கே போகல, செக் வச்சுன்னு சும்மா இருக்காங்க, ஒன்றும் பண்ணலை அதை வச்சுன்னு. ஸோ அதுக்கு பேர் தான் செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் கிரெடிட்டட் பை த பேங்கர் இன் பாஸ்புக் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் கஸ்டமர். ஸோ நாலேஜ் ஆஃப் கஸ்டமர்னா இந்த இடத்துல கஸ்டமர்னா பேங்க்கோட கஸ்டமர். ஸோ பேங்க்கோட கஸ்டமர்னா யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கஸ்டமர். ஸோ அமௌண்ட் கிரெடிட்டட் பை பேங்க் இன் பாஸ்புக் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் கஸ்டமர். ஸோ அந்த பேங்க் ஹோல்டருக்கு தெரியாமலே அந்த பேங்க்காரங்க வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது டிவிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பேங்க் ஹோல்டருக்கு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் டெபிட்டட் பை பேங்கர் இன் பாஸ்புக் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் கஸ்டமர். ஸோ இந்த இடத்துலையும் கஸ்டமர் தான் அக்கௌண்ட் ஹோல்டர், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ அமௌண்ட் டெபிட்டட்னா ஏதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேங்க் சார்ஜஸ் கஸ்டமர் அது பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தெரியாமலே பேங்க் சார்ஜஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பேமெண்ட்டுக்காக பேங்க் டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பேங்க் அமௌண்ட் டெபிட்டட் பை பேங்கர் இன் பாஸ்புக் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் கஸ்டமர். ஸோ தீஸ் ஆர் த 4 general reasons of difference between the cash book and the passbook. ஸோ இதுதான் மெயின் ரீசன்ஸ். இதெல்லாமே நிறைய ரீசன்ஸுக்கு, பட் தீஸ் 4 ஆர் த மெயின் ரீசன்ஸ். ஸோ பேங்க் பேலன்ஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ், இன்னொன்று அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் பேங்க் பேலன்ஸ் கேஷ் புக்கில் டெபிட் சைடில் இருக்கும், அண்ட் பாஸ்புக்கில் வந்து பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் கேஷ் புக்கில் பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும், பாஸ்புக்கில் பேங்க் பேலன்ஸ் டெபிட் சைடில் இருக்கும். ஸோ இதான் ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் அக்கௌண்ட்டில் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் வந்து 0 rupeesல இருக்கும். ஆனால் அதோட எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக பேங்க்கிட்டேன்னு லோன் வாங்கிக்கும். ஸோ அந்த பேங்க்கிட்டேன்னு லோன் வாங்கி ஸோ ஒரு லிமிட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணிக்கலாம். ருப்பீஸ் இல்லை, பேங்க் பேலன்ஸ் ருப்பீஸ் இல்லைனா கூட எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக பேங்க்கிட்டேருந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ அது பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒன்லி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிடைக்கும். ஸோ அது பேர் தான் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். எஃபெக்ட் ஆஃப் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனால் கேஷ் புக்லேயும் பாஸ்புக்லேயும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் ஈக்குவலாக இருக்கா பேலன்ஸ், இல்லை அதனால் எதாவது ஹையரோ லோயரோ அதுக்குள்ளே எதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுதா. ஸோ அதை பற்றி தான் இந்த எஃபெக்ட் ஆஃப் பேங்க் ட்ரான்சாக்ஷன் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கேஷ் இஸ் டெபாசிட். நமக்கு ஒரு கேஷ் ரிசீவ் யாரோ கொடுக்குறாங்க, நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த கேஷ் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அதனால் கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் பேங்க் பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து கேஷ் இஸ் வித்ட்ரான். அதே மாதிரி நம்ம ஒரு கேஷ் தேவைப்படுது, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் என்ன, கேஷ் புக்கும் பேங்க் புக்கும் அதோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ கேஷ் டெபாசிட்டுக்கும் கேஷ் வித்ட்ராலுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதோட 2 புக்லேயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் வந்து இஷ்யூ ஆஃப் செக். நாம் ஒரு சப்ளையருக்கோ இல்லை தேர்ட் பார்ட்டிக்கோ நம்ம ஒரு செக் இஷ்யூ பண்ணுறோம். கேஷ் பே பண்ணுறதுக்காக பதிலாக செக் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோ இல்லை அந்த சப்ளையரோ இன்னும் பேங்க்குக்கு வந்து பேமெண்ட்டுக்காக இன்னும் செக்கை ரியலைஸ் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆகும், கேஷ் புக் இஸ் லெஸ்ஸர் தேன் தி பேங்க் பேலன்ஸ் இன் பாஸ்புக். ஸோ அதனால் என்ன ஆகுது, ஏன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா இஷ்யூ ஆஃப் செக் வந்து, அதனால் நம்ம கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், பாஸ்புக்கோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாக காமிக்கும். ஸோ ஃபோர்த் வந்து செக் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் டு பேங்க். இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் இல்லை தேர்ட் பார்ட்டி ஏதாவது நமக்கு செக் தராங்க, கேஷ் பால நமக்கு செக் தராங்க, நம்ம செக் ரிசீவ் பண்ணி பேங்க்குக்காக என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுங்கன்னு பேங்க்குக்கு கொடுக்குறோம். ஆனால் பேங்க் வந்து இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணல, செக் இன்னும் க்ரெடிட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன காமிக்கும், கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாக காமிக்கும், பாஸ்புக்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் கம்மியாக காமிக்கும். ஏன்னா செக் ரிசீவ்ட் இஸ் அ இன்கம். அதனால் என்ன, அது கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாகவே காமிக்கும்,
ஏன்னா பாஸ்புக்கில் இன்னும் ரெக்கார்டே பண்ணல, அதனால் பாஸ்புக்கில் இருக்கிறது கம்மியாக காமிக்கும். ஸோ தட் இஸ் ஒன் இச் கேஷ் புக் இஸ் greater than பாஸ்புக். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இல்லை டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் டேரெக்டாகவே நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க, இல்லை பேங்க்கே சில சமயம் டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு தெரியாமல், அதாவது நம்ம கம்பெனிக்கு தெரியாமல், இல்லை ஏதாவது கஸ்டமருக்கு தெரியாமலே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாஸ்புக் வந்து அதிகமாக காமிக்கும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் டிவிடெண்ட்லாம் இன்கம். ஸோ அதனால் பேங்க் பேலன்ஸ் பாஸ்புக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்கும், அதனால் கேஷ் புக் கம்மியாக காமிக்கும். ஏன் கேஷ் புக் கம்மியாக காமிக்கணும், கேஷியர் வந்து கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்களே, அவங்க வந்து பாஸ்புக் பார்த்தாலும் தெரியுது, ஓ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னு. அதனால தான் கேஷ் புக் கம்மியாக தெரியும், பாஸ்புக்கு பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து பேங்க் சார்ஜஸ் இல்லை ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ பேங்க் வந்து பேங்க் சார்ஜஸ்னு பேரில் நம்ம அக்கௌண்ட்டில் டைரெக்டாகவே டெபிட் பண்ணிட்டோம். ஸோ எந்த நோட்டீஸ் இல்லாமல் பாஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இந்த இதனால் பேங்க் சார்ஜஸ் டெபிட் பண்ணிட்டோன்னு. ஸோ டக்குன்னு அதனால்னா அது பாஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு தெரிய வருது. ஸோ கேஷ் புக் வந்து பாஸ்புக் ரெஃபர் பண்ண அப்புறம் தான் கேஷ் புக்லேயே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னது பேங்க் சார்ஜஸ்னு ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால் பாஸ்புக்கோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் அதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கேஷ் புக் இஸ் கிரேட்டர் than பாஸ்புக் இன் கேஸ் ஆஃப் பேங்க் சார்ஜஸ் ஆர் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் சிஸ்டம் மாதம் கட்டுறோம்ல, பேங்க்கிட்ட சொல்லிடணும், ஸோ இதெல்லாம் நீங்கள் டெபிட் பண்ணுங்கள் அப்படின்னு பேங்க் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட கேட்காமலே டெபிட் பண்ணிவிடும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ். ஸோ செவன்த் ஒன் வந்து அமௌண்ட் டைரக்ட்லி ரெமிட்டட் இன்டு பேங்க். ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துறோம், அவங்களே பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க கேஷு, இல்லை ஏதாவது செக், இல்லை எதாவது பே பண்ணிடுறாங்க. ஆனால் நமக்கு தெரியாது, நம்மக்கிட்ட கேஷ் டேரெக்டாக கொடுக்கறதுலாம் அங்கே டேரெக்டாக டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அந்த பாஸ்புக் ரெஃபர் பண்ணிட்ட அப்புறம் தான் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஓ இவங்க நமக்கு பே பண்ணிட்டாங்க, நாம் இவங்ககிட்டேருந்து ரிசீவ் பண்ணிட்டோன்னு. ஸோ அதனால தான் இது ஒரு இன்கம். ஸோ கஸ்டமர் நம்ம கொடுக்குறாங்க, ஸோ இட் இஸ் அன் இன்கம். ஸோ பாஸ்புக் வந்து பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கேஷ் புக்கு வந்து அப்படியே நார்மலாக இருக்கும், அதனால கம்மியாக இருக்குது. ஸோ கேஷ் புக் இஸ் லெஸ்ஸர் தேன் தி பாஸ்புக். ஸோ எய்த் ஒன் வந்து டிஸ்ஆனர் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ஆர் செக் ரிசீவ்டு. ஸோ நமக்கு வர வேண்டிய பில்ஸ் ரிசீவபிள் இல்லை ஏதாவது செக் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம போய் பேங்க்கிட்ட போய் க்ரெடிட் பண்ணியிருக்கேன்னு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அவங்க வந்து இது டிஃபால்ட்டாக இருக்குது, இது வந்து சிக்னேச்சர் சரியில்லை, எதாவது சரியில்லை, ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பேங்க்கு, அதாவது டிஸ்ஆனர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு வர வேண்டிய இன்கம் வந்து கேன்சல் ஆயிடுது. ஆனால் நமக்கு தெரியாது இது ரிஜெக்ட் ஆச்சுன்னு, நோட்டீஸ் கொடுத்தப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க அதுக்கு முன்னாடியே பாஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க, நமக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ ரிஜெக்ட் ஆச்சுன்னு. ஸோ அதனால் என்ன ஆகுது, வர வேண்டிய இன்கம் வந்து வராமல் போயிடுது. அதனால் என்ன ஆகுது, பாஸ்புக் ஒரு பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ கேஷ் புக்கில் வந்து நமக்கு இந்த இன்கம் வரப்போகுது அப்படின்னு நினச்சின்னு கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம், அதனால தான் கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ அதனால தான் கேஷ் புக் இஸ் கிரேட்டர் தேன் தி பாஸ்புக். அதே மாதிரி தான் டிஸ்ஆனர் ஆஃப் பில்ஸ் பேயபிள் ஆர் செக் இஷ்யூட். இப்போ நம்ம ஒன்று செக் இஷ்யூ பண்ணுறோம், ஒரு சப்ளையருக்கு இல்லை தேர்ட் பார்ட்டிக்கு, இல்லை பில்ஸ் பேயபிள் பே பண்ணுறோம். ஸோ அதனால் அது வந்து நமக்கு தெரியாமல் ரிஜெக்ட் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணோம், கேஷ் புக்கில் ஓ நம்ம பே பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம கேஷ் புக்கில் என்ன பண்ணிடுறோம், டெபிட் சைடில் க்ரெடிட் சைடில் போட்டுருவோம், நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு. அதனால் என்ன அது அதோட பேங்க் பேலன்ஸ் வந்து கம்மியாக காமிக்கும். ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நம்மக்கிட்டே பவுன்ஸ் ஆகி வந்துருச்சுல்ல. ஸோ அதனால் என்ன அது பாஸ்புக்கோட பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா கேஷ் புக்கில் நம்ம பே பண்ணிட்டோன்னு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு. ஸோ அதனால் என்ன அது கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் தி பாஸ்புக் பேங்க் பேலன்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து 10th ராங் கிரெடிட் பாஸ்புக். ஸோ ஒரு பேங்கர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு வர வேண்டிய யாருக்கோ வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய இன்கம் வந்து நமக்கு தெரியாமல் க்ரெடிட் பண்ணிடுறாங்க பாஸ்புக்கில். ஸோ அதனால் என்ன அது நம்மளோட இன்கம் வந்து அதாவது நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணிட்டாங்களே, பேங்கர் தெரியாமல் க்ரெடிட் பண்ணிட்டாங்க பாஸ்புக்கில். ஸோ அதனால் என்ன அது பாஸ்புக்கோட பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக காமிக்கும், கேஷ் புக்கோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ராங் டெபிட் இன் பாஸ்புக், அதாவது வேற ஒரு அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண வேண்டியதை நம்ம அக்கௌண்ட்டை தெரியாமல் டெபிட் பண்ணிட்டாங்க.
ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்ம பாஸ்புக்கோட பேங்க் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா தெரியாமல் டெபிட் பண்ணிட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ என்ன ஆகுது, பாஸ்புக்கில் கம்மியாக காமிக்கும் பேங்க் பேலன்ஸ், ஆனால் கேஷ் புக்கில் வந்து பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக காமிக்கும். ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சாலே நம்ம பிஆர்எஸ் போட்டுடலாம். இந்த வீடியோவில் பிஆர்எஸோட தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இனி ஃபர்தர் வீடியோஸில் பிஆர்எஸ் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்கு மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.